இந்த மறுதல் இங்கதான் நமக்கு அந்த முன்ன சொன்னது. பெருகலாம் தவம் பேதமை தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரம் ஆயதோர் ஆனந்தம், மருகலானடி வாழ்த்தி வணங்கவே. நீங்க நல்ல குறிப்பு. நீங்க அந்த மருகப் பெருமான வாழ்த்தி வணங்குனா என்னையா கிடைக்கும்? தவம் பெருகும். முதல் செய்தி. தவம் யாருக்கெல்லாம் பெருகணுமோ அவங்களாம் மருகலானடி வாழ்த்தி வணங்கணும். வாழ்த்தணும், வணங்கணும். ரெண்டு சொன்னார், இன்னொன்னு விட்டுட்டார். எது? நினைக்கணும். நினைந்து வணங்கி வாழ்த்தணும். நினைத்தல் மனத்தின் தொழில், வாழ்த்துதல் வாக்கின் தொழில், வணங்குதல் காயத்தின் பணி. எனவே மனம் வாக்கு காயத்தால பெருமானம் தொடங்கும். எனவே நினைந்து வணங்கி வாழ்த்துகிற செயல் யார? மருகப் பெருமானை. அந்த மருகல் பெருமானை அப்படி வணங்கி வாழ்த்தினோம் என்று சொன்னால் தவம் பெருகும். இரண்டாவது, பேதமை என்கிற அறியாமை நீங்கும். அப்ப என்ன குறிப்புனா, தவம் பெருக வேண்டும் என்று கருதுகிறவர்கள் மருகல் பெருமான தொழுங்க. சரியா? ஐயா என்கிட்டயே நிறைய தவம் இருக்கு. சரி, அறியாமை யாருக்கெல்லாம் நீங்கணுமோ அவங்கெல்லாம் வாங்க. பேதமை தீரலாம். சரி, பேதமை தீரவங்க எல்லாம் வாங்க. அடுத்து இன்னொருத்தர், ஐயா நான் ஒரு நேரத்துக்கு ஒண்ணு செய்யலாம்னு நினைப்பேன், அடுத்த வினாடி வேண்டாம்னு நினைச்சிருவேன். ஏன்? நமக்கு அறிவு அவ்வளவுதாங்க நிக்குது. ஏன்? அது திருகு சிந்தையா நிக்குது. இப்படி போய் இப்படி இப்படி இப்படின்னே நிக்குதுனாரு. அப்ப அது ஒரு புள்ளியில நிறுத்தணுமா? ஆமாங்க, இங்க வா, இங்க தொழு. திருகலாகிய சிந்தை திருத்தலாம். அப்புறம் இந்த மூணு சொன்னதுக்கு அப்புறம் பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மேலான இன்பத்தை பருகலாயா. இத்தனையும் செய்யலாம். ஒருத்தருக்கு இத்தனையும் கிடைக்கும். அதாவது வேணா அதை வந்து வாங்கிச்சிங்க. தவம் வேணும்னாலும் வாங்க, அறியாமை நீங்கணும்னாலும் வாங்க, சிந்தை திருத்தணும்னாலும் வாங்க. இல்லையா எனக்கு மொத்தமா எல்லாமே தேவைப்படுச்சு, எல்லாமே வாங்கிக்கலாம். பெருகலாம் தவம், பேதமை தீரலாம், திருவலாகிய சிந்தை திருத்தலாம், பருகலாம் பரமாயதோர் ஆனந்தம், மேலான இன்பம் கிடைக்கும். ஒன்னே ஒண்ணுதான், மருகலானடி வாழ்த்தி வணங்கினா கிடைக்கும் என்று அருமையான குறிப்பு. இந்த